பட் இருந்தாலும் அந்த பார்க்கும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் பார்த்துருக்கேன் ஒரு கேம், அதனால எனக்கு தெரியும் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. இது மக்கள் பார்த்தாதான் அவங்களுக்கும் தெரியும் அது இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரத்துக்கு கண்டிப்பாக யாருன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் யாரு, ஏன்? எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மைக் டைசன். எனக்கு வந்து ரெஸ்லிங்ல ரொம்ப பிடிக்கும். பாக்ஸிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வரலாமல் இருந்ததுன்னா நான் பாக்ஸிங் லைனில் தான் போயிருக்கேன். ஸோ சின்ன வயசுலேயே பாக்ஸிங் தான் பிடிக்கும். அது வந்து மைக் டைசன் தான் எனக்கு ரொம்ப. அதனால அவர் மாதிரியே இருக்கீங்க மாஸ்டர். அவர் ஒரு லெஜெண்ட். அவர் கூட போய் எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, அவரோட ஸ்டைலு, அவரோட வே ஆஃப் பாக்ஸிங், அவரோட வே ஆஃப் ஒர்க் அவுட், அவரோட இன்னும் இருந்தாலும் அவரோட ஸ்டிக் வந்து இன்னும் பிரேக் பண்ணது யாராவது கஷ்டம் தான். அவங்க அந்த அப்படி மறைக்க அப்படி வச்சாருன்னா அப்படி புக்குன்னு வரும். அந்த பவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைல் பக்கு பக்குன்றாரு. புக்கு பக்குன்றாரு, நான் பொறுத்துறேன். சரி, ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக இன்னொரு எனக்கு ரொம்ப அட்டேப்டேக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச கேம்னா வந்து ஆப்வியஸ்லி இந்தியன்ஸாக இருக்க வந்து கிரிக்கெட் தான். வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ஸில் ரொம்ப ஆடி பழகிறதுனால நம்ம எக்ஸ் கேப்டன் MS தோனி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேயரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவரை பத்தி சொல்லுங்க. அவர் அந்த எல்லோ ஜெர்சி போட்டுட்டு நம்ம சென்னையில விளையாண்டாலே ஒரு ரொம்ப ஸ்பெஷல் தான். அவரோட ஆட்டிடியூட் அந்த கிரவுண்ட்ல வந்து எப்படி யோசிக்கிறாரு, எப்படி வந்து அந்த கேமை கொண்டு போறான்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஓகே, ரேவந்த் நீங்க சொல்லுங்க, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு, ஏன்? என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து 2 பேர். அதில் ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ரொனால்டினியோ தான். ஃபுட்பால், எனக்கு ஃபுட்பால்னா செம கிரேஸ். ரொனால்டினியோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ரொனால்டோ மெஸ்ஸி அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அவரோட ஸ்கில் வைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே அவர் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் பக்கத்தில் சத்தியமாக நெருங்கவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா 15 வருஷம் ஒரே ஃபீல்ட்ல நினைச்சு நிக்கிறாங்கன்னா அது அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ எனக்கு ரொனால்டினியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி தான். ஏன்னா எந்த ஒரு பிளேயரையும் டச் பண்ணாம ஆடுவாரு. அவரு கேம்னா அதுதான், எனக்கு பிடிச்சி தள்ளி விடுறது இல்ல போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பக்காவான ஒரு கிளீன் கேமா இருக்கும். ஓகே, உங்க கேம்ல ஓகே இது சொன்னது எனக்கு ஒரு கேள்வி வருது. உங்க கேம்ல இந்த சண்டை சச்சரவு அது மாதிரி பெஸ்ட் மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. சண்டைன்றது வந்து நாங்க அப்ரிஷியேட் பண்றது இல்ல மோஸ்ட்லி கேம்ல. கேம் கிரவுண்டுக்குள்ள இறங்கணும் அப்படின்னா வந்து நம்ம கேமை ஃபுல்லா வெறித்தனா ஃபுல்லா கேம்ல தான் இருக்குமே தவிர அவங்க பிசிக்கலா இருக்காது. டைரக்டா கையெல்லாம் வைக்க மாட்டோம். ஆனா மறைச்சுப்போம். அதெல்லாம் ஆட்டிடியூட் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வர அவங்க நம்ம எங்க கேம்ல வந்து தொடையை தட்டுறது. தொடையை தட்டுறது தான் அதோட சிக்னேச்சர். எப்படி ஒரு அடி தட்டி காமிங்க. இதெல்லாம் நீங்க தட்டிங்க. ஓ சமயா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி முடிஞ்சா அது தொடை தட்டதுன்னா மீனிங் என்னன்னா முடிஞ்சா நீ ஆடுறா. அவன் நம்ம ஒரு ஆட்டிடியூட் நம்ம ஒரு இடத்துல நிக்க வச்சு போவோம், நடந்து போயெல்லாம் அடிப்போம். அந்த மாதிரி வந்து ஓகே சூப்பர். உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட், இல்ல ஃபேமிலி கிட்ட இருந்து சப்போர்ட்? இந்த கேம் இம்ப்ரூவ் பண்ணது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதே வந்து இந்த மாதிரி சென்னைக்காக விளையாடுற, தமிழ்நாட்டுக்காக விளையாடுறவங்கன்னா பசங்க அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து இந்த கேம்ஸ் பப்ஜி வீட்லயே தான் விளையாடுறாங்க இல்லையா. வெளியே கிரவுண்டுக்கு வந்து யாரும் அவ்வளவு வரது இல்ல. இப்போ இன்னும் ரொம்ப குறைஞ்சிச்சு முன்னாடியோட. வெளியே வரது இல்ல. சோ வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்க கிட்ஸ் வந்து வெளியே வந்து விளையாடுறது கிடையாது. அப்புறம் எப்படி இப்போ ஜூனியர் பிளேயர்ஸ் தான் எப்படி நீங்க பிராக்டிஸ் கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்க? அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். அவங்க பார்த்தாங்க வந்து சரி இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குடா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து விளையாண்டாங்க. நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா தான் இன்வால்வ் ஆகி வந்தாங்க. சில பேர்லாம் நாங்கள் வந்து சும்மா கேமை மட்டும் தான் காமிச்சோம். அவங்களா இன்வால்வ் ஆகி வந்தது தான். வந்து நாங்கள் வரோம் இது ப்ராக்டிஸ் தரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களா வந்தவங்க ஜூனியர் கிட்ஸ் நிறைய பேர். சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபைனலாக ஒரு கேம் விளாடலாம். என்னன்னா ஃபைண்ட் தி ஆட் ஒன் அப்படின்ற ஒரு கேம். ஆட் ஒன் ஆடினாங்க தமிழ்ல சொல்லணும்னா ஒரு பிக்சர் இருக்கும், அதை வந்து யாரும் கண்டுபிடிச்சி அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா தான் இருக்கு. இதுல இருந்து ரெண்டு பிக்சர் நீங்க எடுத்துக்கோங்க. ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஃபுட்பால் தான். அதை பத்தி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா நான் எடுத்துக்கோ ரெண்டு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கேமராவை காமிச்சிட்டு அவங்கள பத்தி சொல்லுங்க.
சரியா ஆரம்பிங்க. டேவிட் பெக்கம். அப்புறம் உணர்த்தது அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ரொனால்டோ. நீங்க பிக்சர் ஒழுங்கா போடுறீங்க. அதனால கேமே. ஓ ரொனால்டோவா அவரு? ஆமா. இது ஏன் தப்பு இல்ல. பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே ஃபைன். சொல்லுங்க அவங்க பத்தி சொல்லுங்க உங்களுக்கு. இவங்களும் 2 லெஜெண்டரி பிளேயர்ஸ். ஆக்சுவலி ரொனால்டோ வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் அதிகமா ஸ்கோர் பண்ண ஒருத்தர். இப்போ வந்து இன்னொருத்தர் தாண்டிட்டாரு. ஸோ ரொனால்டினியோட ஒரு என்ன சொல்ற அவருக்கு இணையா விளையாடுறதுனா ரொனால்டோ தான். இன்னும் ரொம்ப ஃபேமஸான பிளேயர். அண்ட் பெக்கம் செம்ம ஸ்டைலிஷான பிளேயர் எனக்கு தெரிஞ்சு. என்னோட ஃபேவரட். ஆமா, ஏன்னா ஒரு ஃபுட்பாலர் இல்ல ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செம்ம ஸ்டைலிஷான ஒரு பிளேயர், செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அதுவும் கையில பச்சனா குத்திக்கிட்டாரு, செம்மையா இருக்கும். எனக்கு அதனாலயே அவரோட வே ஆஃப் கேமும் ரொம்ப பிடிக்கும், அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் போட்டோக்கு போயிடுவோம். ஓகே லோகேஷ், நீங்க உங்களுக்கு யார் வந்திருக்கா அவரை பத்தி சொல்லுங்க. எனக்கு யுவராஜ் சிங். அங்க எப்படி சச்சின் வந்தாரோ இங்க வந்து எனக்கு யுவராஜ் சிங் இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவரும் ஒரு இந்தியாவோட பெரிய லெஜெண்ட், வேர்ல்டுக்கே ஒரு பெரிய லெஜெண்ட் சொல்லலாம் இங்க கிரிக்கெட்ல. இவர் வந்து கிரிக்கெட்ல மட்டும் போராடல, அவர் லைஃப்லயும் போராடி அவருக்கு கேன்சர் வந்து அதுலயும் போராடி மீண்டு வந்து நம்மளுக்காக வேர்ல்டு கப் வின் பண்ணி தந்தாரு. சிக்ஸர் கிங் அப்படின்னு சொல்லலாம். 2000 வேர்ல்டு கப்ல வந்து இவரை மறக்கவே யாருக்கும் மறக்காம இருக்க மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி ஒரு ரெமம்பரன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர் முத்தையா முரளிதரன் வந்திருக்காரு. அவரும் ஒரு தமிழர், அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரு, தமிழ்ல நல்லா பேசுறவரு. ஆனா ஸ்ரீலங்காக்காக அவரு கண்ட்ரிக்காக கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாரு. இவரோட 800 விக்கெட்ஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய ரெக்கார்டா தான் இருக்கு. யாரும் வந்து அதை முறியடிக்க போட்டுன்னு தெரியல. ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பவுலர், ஸ்பின் பவுலர். ஓகே, இவங்க 2 பேருக்கு ஒன் வேர்ட்ல நான் சொல்லுங்க. இவரு கானா கிரிக்கெட் ஒரு வார்த்தை சொல்லலாம். சொல்லுங்க, அவங்க தோணுனதை சொல்லுங்க. சொல்றேன் யுவராஜ் முரளிதரன். அதை விட்டு கட் பண்ணிடலாம். தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இல்ல தோணல, உங்களை பத்தி ஒன் வேர்ட்ல எல்லாம் சொல்லணும். அப்படியே ஒரு வார்த்தை. இவரு வந்து ஒரு பேரு, இவர் பாலு, இவர் பேட்டு. ஓகேவா? இவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. முத்தையா முரளிதரன். இவரு பேர் பவுலர், இவர் பேட்ஸ்மேன். யுவராஜ் சிங். கேட்டுக்கோங்க மக்களே, இவர் போலரா பேட்ஸ்மேனா இதுக்கு மேல ஒரு வார்த்தையில வேறனா சொல்றது. சரி ஓகே, வினோத் உங்களுக்கு யார் வந்திருக்கா நீங்க சொல்லுங்க. எனக்கு யார் வந்திருக்கா பாத்தீங்கன்னா யங் மேன் ரன் மிஷின். ஓ, விராட் கோலி, இந்தியன் டீம் கேப்டன். ஓகே, அவர் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆட்டிடியூடு, பர்சனலா வீட்டுக்கு வந்து கூட சாப்பிட்டாரா? இல்ல அந்த மாதிரி பயன் வந்தவங்க சிச்சிரன் ஐயோ நீங்க விஜய் அதான். ஓகே ஓகே ஆமா ஓகே, நான் விஜய். சொல்லுங்க வேறனா பாப்போம். இது பாத்தீங்கன்னா எனக்கு விராட் கோலி வந்திருக்காரு. அவர் ஆபீஸா பார்த்தீங்கன்னா ரன் மிஷின் சொல்லுவாங்க அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து அவரோட ஆட்டிடியூடு, அவரோட அக்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கேம்னா இவ்வளோ வெறித்தனமா கொண்டு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து அவர் பார்த்தா ஸ்பார்க்கில் வந்துட்டே இருக்கும். அவர் லூஸ் அது எனக்கு பிடிக்கும். பேசிக்கலி ஒரு பாக்ஸர் இல்லையா, அதான் கட் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, இல்ல பிடிக்கும். சச்சினோட ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணனா அது இவரால மட்டும். கண்டிப்பா சூப்பர். நெக்ஸ்ட் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸிங் பிடிக்கும்ன்றதுனால மேரி கோம் வந்திருக்காங்க. சூப்பர். ஒரு உமனா வந்துட்டு இவ்வளவு சாதிச்சது வந்து அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். குத்துச்சண்டையில 3 times வேர்ல்ட் சாம்பியன். ஆமா, பாக்ஸிங். அவளை பத்தி ஒரு தெரியுமா? தெரியாது. இல்ல ஆஃப்டர் அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் 1 time வேர்ல்ட் சாம்பியன் ஆனாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெருமைக்குரிய விஷயம். கான்ஃபிடன்ட்னா அது அவங்க சொல்லலாம் நம்ம எப்பவுமே. ஓகே, ஃபைனல் செக்மெண்ட் விளாண்டு சூப்பராக விளாண்டிங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவங்க கூட பேசினதுல இந்த கேம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணணும் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், என் ஷோக்கு வந்து தேங்க்யூ. ஒன்று மட்டும் சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லுங்க. ஆக்சுவலி கேம் பற்றி நிறைய சொல்லல. கீழே இருக்க அது என்ன சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஹாஸ்பிடல்ல தருவாங்க. சோ அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பத்தி புரியும். ஓகே, எங்க கிறிஸ்பி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அமைக்கிறீங்க. ஓகேவா?